இந்தியாவில் நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் எது? ஏ குஜராத், பி தமிழ்நாடு, சி ஒடிசா, டி ஆந்திர பிரதேசம். சரியான பதில் தமிழ்நாடு. இதற்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாடு கிழக்கு கடற்கரையில் வங்காள விரிகுடாவை ஒட்டி நீண்ட பரப்பில் அமைந்துள்ளது. அதனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் அதிகமாக உள்ளது. பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது? ஏ உத்தரப்பிரதேசம், பி மத்திய பிரதேசம், சி ராஜஸ்தான், டி மகாராஷ்டிரா. சரியான பதில் ராஜஸ்தான். இதற்கு காரணம் என்னன்னா, ராஜஸ்தானில் தார் பாலைவனம் மிகப்பெரிய நிலப்பரப்பில் விரிந்துள்ளது. இந்த பரந்த பாலைவன பகுதி காரணமாக மற்ற மாநிலங்களை விட ராஜஸ்தானின் மொத்த நிலப்பரப்பு அதிகமாக உள்ளது. அதனால் பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான் ஆகும். இந்தியாவின் தலைநகர் எது? ஏ மும்பை, பி சென்னை, சி புதுடெல்லி, டி கொல்கத்தா. சரியான பதில் புதுடெல்லி. இதற்கு காரணம் என்னன்னா, இந்தியாவின் மத்திய அரசு, பாராளுமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் அனைத்தும் புதுடெல்லியில் அமைந்துள்ளன. நிர்வாக மற்றும் அரசியல் மையமாக இருப்பதால் புதுடெல்லி இந்தியாவின் தலைநகராக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் தந்தை யார்? ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், ஆப்ஷன் டி சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியான பதில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இதற்கு காரணம் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அமைக்கப்பட்ட வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இருந்தார். இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல், பி ஜவஹர்லால் நேரு, சி சி ராஜகோபாலாச்சாரி, டி லால் பகதூர் சாஸ்திரி. சரியான பதில் ஜவஹர்லால் நேரு. இதற்கு காரணம் என்னன்னா, 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அமைக்கப்பட்ட முதல் மத்திய அரசின் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். அதனால் இந்தியாவின் முதல் பிரதமர் அவராகிறார். இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார்? ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன், பி ஜவஹர்லால் நேரு, சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டி டாக்டர் அம்பேத்கர். சரியான பதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதற்கு காரணம் என்னன்னா, 1950இல் இந்தியா குடியரசாக மாறியபோது முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பதவியேற்றார். அதனால் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி அவராகிறார். இந்தியாவின் தேசிய விலங்கு எது? ஏ சிங்கம், பி யானை, சி புலி, டி சிறுத்தை. சரியான பதில் புலி. இதற்கு காரணம் என்னன்னா, புலிகள் இந்தியாவில் அதிகமாக காணப்பட்டதும் வனவிலங்கு பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிப்பதாலும் தேசிய விலங்காக புலி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்தியாவின் வனவளத்தை பிரதிபலிக்கும் விலங்கு புலி. இந்தியாவின் தேசிய பறவை எது? ஏ காகம், பி மயில், சி கிளி, டி கழுகு. சரியான பதில் மயில். இதற்கு காரணம் என்னன்னா, மயில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் பறவையாக உள்ளது. அதனால் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது. மனித உடலில் அதிக எலும்புகள் உள்ள பகுதி எது? ஏ தலையம்,
பி முதுகெலும்பு, சி கை மற்றும் கால், டி மார்பு. சரியான பதில் கை மற்றும் கால். இதற்கு காரணம் என்னன்னா, மனித உடலில் உள்ள 206 எலும்புகளில் அதிகமான சிறிய எலும்புகள், விரல்கள் மற்றும் பாதங்களில் உள்ளன. அவை கை மற்றும் கால்களில் இருப்பதால் அங்கே அதிக எலும்புகள் உள்ளன. மனிதனின் சாதாரண இதய துடிப்பு எவ்வளவு? ஏ 60, பி 72, சி 90, டி 100. சரியான பதில் 72. இதற்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆரோக்கியமான வயது வந்த மனிதனின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு சுமார் 72 முறை துடிக்கும். இது சாதாரண இதய துடிப்பாக கருதப்படுகிறது. இதே மாதிரி தேர்வுக்கு பயனுள்ள டிஎன்பிஎஸ்சி ஜிகே வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.